உலகத்துல கோடி பிரச்சனை இருக்குங்க. அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு ஒண்ணுதாங்க, அதுதான் ஜெபம். பாட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது பிரச்சனை எல்லாம் மாறுதுன்னு சொல்றாங்க. ஜெபங்குது படைச்ச கடவுளோட பேசுறதுங்க. அவர்கிட்ட நம்ம முறையிட்டு அழுதா போதுங்க, எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பாருங்க. உங்க பிரச்சனை தீர்வுக்கு வேற வழி இல்லைங்க. வாங்க நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டப்பா. காசு பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லைன்னு பல பேர் சொல்றாங்கப்பா. நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஆனா காசு பணம் இல்லைன்னு தான் பல பேர் சொல்றாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குப்பா. கடன் பிரச்சனையை தாங்க முடியாம பல பேர் அழுகுதாங்கப்பா. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி ஒருத்தர்கிட்ட குடிச்சிட்டு பல பேர் வேதனை படுறாங்கப்பா. அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்கப்பா. வியாதினால மரண பயத்தோட வாழ்றாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. கேன்சர் வியாதி எல்லாம் சுகமாகட்டப்பா. கிட்னி பிரச்சனை எல்லாம் சரியாகட்டப்பா. இருதய பிரச்சனை எல்லாம் சரியாகட்டப்பா. சுருங்கி போன மூளையெல்லாம் சரியாகட்டப்பா. மார்பக கட்டியெல்லாம் காணாம போகட்டப்பா. தலையில இருக்க கட்டியெல்லாம் மறைஞ்சி போகட்டப்பா. சின்ன குழந்தைக்கு வந்திருக்க பெரிய வியாதி எல்லாம் மறையட்டப்பா. உடஞ்சி போன எலும்புகள்லாம் ஒண்ணு சேரட்டப்பா. நரம்பு பிரச்சனைகள்லாம் மாறட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணால் மட்டும் போதாதுங்க, தனிமையில நீங்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். ஜெபமே ஜெயம்.